இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. என்ன இயேசுவே, நான் தான் அஞ்சலி. என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? அன்பின் அருட்பலியில் அகமே காணிக்கை அருளே அஞ்சலி. பாசபலியில் பகையெல்லாம் மறைய வெளிவேஷம் களைந்து நிஜ வாழ்வு மலர மலர் பாதம் படைத்தோம் அடையாள வடிவில். அருள்வாழ்வின்
வாழும் வாழ்வின் பொழுதெல்லாம் உமதாய் இதயத்தின் சுவாசம் இறையாட்சி பணிக்காய் அருள் வேண்டி வந்தோ வாழ்வாகும் பலியில் யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 16 இறை சொற்றொடர்கள் 29 முதல் 33 வரையிலானவைகள். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறேன். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகின்றீர்களா? இதோ காலம் வருகிறது, என் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாக இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் ஒரு முறை தன்னை சுற்றி இருந்தவரிடம் திரு அவைக்கென்று உள்ள மிகச்சிறந்த அம்சம் என்ன என்று கேட்டபோது பலரும் பல்வேறு விதமான பதில்களை தந்தார்கள். எதிலும் திருப்தி அடையாத திருத்தந்தை இறுதியில் இவ்வாறு கூறினார்: திரு அவைக்கென்று உள்ள மிகச்சிறப்பான அம்சம் மகிழ்ச்சி, அதுவும் சிலுவையினால் வருகிற மகிழ்ச்சி. இதைத்தான் உளவியல் சிந்தனையாளர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் இந்த துன்பத்தை இரண்டாக பார்க்கிறார், பிரிக்கிறார். ஒன்று, நம்மை பயப்படுத்திய வாழ்க்கை வாழ்வதன் காரணமாக வருகிற துன்பம். 2, பிறரை மையப்படுத்திய வாழ்க்கை வாழ்வதன் காரணமாக வருகின்ற துன்பம். இன்றைய நாளில் இயேசு தம் சீடர்களிடம் கூறக்கூடிய துன்பம் இரண்டாவது வகையை சார்ந்தது. ஏனென்றால் தன்னிலை மறந்து பொது பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் சீடர்கள். எதற்காக இவ்வாறு கூறுகிறார் என்று பார்க்கின்ற போது, இயேசுவின் வழியை பின்பற்ற வந்தவர்கள் தான் சீடர்கள். இயேசு ரோமை பேரரசை எதிர்க்கின்றார். அது மட்டுமல்லாமல் சென்ற இடங்களில் எல்லாம் அதிசயங்கள் செய்கிறார், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொடுக்கிறார். இதன் விளைவாகத்தான் அவரை எப்படியாவது சமுதாயத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று திட்டமிடுகின்றார்கள். இருந்தாலும் இயேசு துணிவோடு தன் பணியை செய்து வந்தார். அதனால்தான் சிலுவை சாவு நடந்தது எனவும் சீடர்களுக்கு அதே நிலை ஏற்படலாம், இருந்தாலும் துணிவோடு இருக்க அழைப்பு விடுக்கிறார். அது கடவுளின் துணை இருக்கும் என்ற எண்ணத்தில் இவ்வாறு கூறுகிறார். நம்முடைய வாழ்விலும் நமக்காக நாம் வாழுகிற பொழுது வருகிற துன்பத்தையாவது ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அல்லது பிறருடைய வாழ்க்கையை மையப்படுத்தி நாம் வாழுகிற பொழுது வருகின்ற துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? துணிவோடு எதிர்கொள்ள நாம் நம்மையே தயாரிக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். இதய நோய்க்கு சிகிச்சை பெற்று மருத்துவமனையிலிருந்து திருப்பலிக்காக பங்கு ஆலயத்திற்கு வந்ததும் மக்கள் பலர் கேட்டார்கள் ஒரு ஃபாதரை பார்த்து, ஃபாதர், தனியாகவா வந்தீர்கள் என்று. இல்லை, இயேசு என்னும் இன்னொருவரும் என்னோடு வந்தார் என்றாராம். பங்கில் ஒரு பெண், ஃபாதர், நோயிற்று நடக்க முடியாத என் கணவர் திருநெல்வேலியில ரயில் நிலையத்தில் வந்து இறங்குறார் ராத்திரி. எனக்கு திருநெல்வேலியே தெரியாது. இரவில் ரயில் நிலையம் எப்படி போவேன்? யாரும் உதவி இல்லை. ஒரு உறவினர்களும் எனக்கு உதவி செய்ய முன் வருவதில்லை. தனியாக போக பயமாக இருக்கிறது என்றாள். இந்த ஃபாதர் சொன்னாராம், போங்க, துணிஞ்சிட்டு போங்க. நீங்க தனியாக போகல,
இயேசு உங்கள் முன் உங்களோடு வருகிறார் என்றார். புறப்பட்டு சென்றாலாம். திரும்பி வந்து சொன்னாலாம், ஃபாதர், நீங்க சொன்னது போல திருநெல்வேலி ரயில் நிலையத்துக்கு சென்றேன். ரயில் வரும் இடத்தில் ஒரு இடத்தில் நின்றேன். நான் நின்ற இடத்தில் என் முன்னால் என் கணவர் நடக்க முடியாமல் இறங்கினார். என்ன ஆச்சரியம்! என் அருகில் ரயில் நிலைய பணியாளர்கள் ஒருவர் 3 சக்கர சைக்கிள் ஒன்றை வைத்துக்கொண்டு என் அருகில் நின்றார். அதில் என் கணவரை அமர்த்து மிக எளிதாக வெளியே வந்து வீடு வந்து சேர்ந்தேன். உண்மையிலேயே நான் தனியாக இல்லை, என்னோடு என் இயேசு இருக்கிறார் என்றாளாம். எத்தனை சந்தர்ப்பங்களில் ஐயோ நான் தனியே இருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லையே என்று மனம் உடைந்து நம்பிக்கை இழந்து கடவுளை நோக்கி முறையிட்டிருக்கிறோம். நாம் தனியே இல்லை. உலகை, துன்பத்தை, மரணத்தை வென்ற இறைவன், உயிர்த்த இறைவன், விண்ணகத்திற்கு சேரி சென்ற இறைவன் இயேசு நம்மோடு இருக்கிறார். மகனே, மகளே, நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கும் உன் தெய்வம். என் பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் இயேசு உன்னை தனியா விடமாட்டார். அன்பு மகளே, மகளே என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்று தூய பாத்திமா அன்னையின் விழாவை கொண்டாடுகிற நல்ல நாளிலே அன்னை தன்னுடைய காட்சிகளின் வழியாக நமக்கு சொல்லுகிற 2 செய்தி. ஒன்று, நம்பிக்கையோடு தினமும் ஜெபமாலை சொல்லுவோம். 2வது, தீய நாட்டங்கள் நிறைய நம்மை சுற்றி இருக்கிறது, அவைகளை விட்டு விட்டு மனமாற வேண்டும், விலக வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ளுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, பிறருடைய நலவாழ்வை மையப்படுத்தி நாங்கள் வாழ்கிற பொழுது வருகின்ற துன்பங்களை கண்டு நாங்கள் அஞ்சாமல் உமது துணையோடும் எங்கள் துணிவோடும் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். நம்பிக்கையாலே 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 நம்பிக்கையாலே
தாருமையா நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே நம்பிக்கையாலே 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 மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
பாத்திமா அன்னையே பாதுகாத்திடுமே, பாத்திமா அன்னையே பாதுகாத்திடுமே. பரிந்துரை செய்வாயம்மா பரிவால் பாசமகனிடம், பரிந்துரை செய்வாயம்மா பரிவால் பாசமகனிடம். தாயே தந்தோம் எமையே தாரும் உமது தயவை, தாயே தந்தோம் எமையே தாரும் உமது தயவை. கரிசா மகரி நிகம பரிமகரி சனிரி, கரிசா மகரி நிகம பரிமகரி சரிசா. வாழ்வின் பாதுகாவல் அம்மா, எமது குறை தீர்க்கும் எங்கள் அம்மா. எங்கள் வாழ்வின் பாதுகாவல் அம்மா, எமது குறை தீர்க்கும் எங்கள் அம்மா. அடியவரும் பாதம் வந்தோ, அடியவரும் பாதம் வந்தோ. அருள்மழை தனில் நனைந்திடவே, தாயே தந்தோம் எமையே தாரும் உமது தயவை, தாயே தந்தோம் எமையே தாரும் உமது தயவை. கரிசா மகரி நிகம பரிமகரி சனிரி, கரிசா மகரி நிகம பரிமகரி சரிசா. பாத்திமா அன்னையே பாதுகாத்திடுமே, பாத்திமா அன்னையே பாதுகாத்திடுமே. இறங்கும் மாசணுக தாயே, மக்கள் படும் துயரம் போக்கும் தாயே. பாரினில் பாடுகள் பலப்பட்டோ, பாரினில் பாடுகள் பலப்பட்டோ. பாசத்தால் எமை தேற்றிடுமே, தாயே தந்தோம் எமையே தாரும் உமது தயவை, தாயே தந்தோம் எமையே தாரும் உமது தயவை. கரிசா மகரி நிகம பரிமகரி சனிரி, கரிசா மகரி நிகம பரிமகரி சரிசா. பாத்திமா அன்னையே பாதுகாத்திடுவே, பாத்திமா அன்னையே பாதுகாத்திடுவே. பரிந்துரை செய்வாயம்மா
பரிவார் பாசமகனிடம் பரிந்துரை செய்வாயம்மா. பரிவார் பாசமகனிடம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.